இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தெரேசா காக்கிற்கு எதிரான கொலை மிரட்டல். 2 தோட்டாக்கள் குறித்து போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக்கின் வீட்டின் அஞ்சல் பெட்டியில் ஒரு A4 அளவிலான வெள்ளைத்தாளில் கொலை மிரட்டல் எழுதப்பட்ட கடிதம் உட்பட 2 தோட்டாக்கள் கண்டறியப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் ஒரு விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். தெரேசா காக் வீடு திரும்பிய போது அவரின் வீட்டு அஞ்சல் பெட்டியில் ஒரு கடிதமும் அதனுடன் 2 தோட்டாக்களும் இருந்ததை கண்டறிந்ததை தொடர்ந்து நேற்று இரவு 9 மணியளவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கடித உரையில் கொலை மிரட்டல் குறித்து கடிதமும் 2 தோட்டாக்களும் இருந்ததை போலீசார் கண்டறிந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 507வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்தோ ருஸ்டி முகமது கூறினார். இந்த அச்சுறுத்தலுக்குரிய கடிதத்தை போலீசார் தீவிரமாக எடுத்துக்கொள்வதுடன் இது தொடர்பான விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் இதுகுறித்த ஆருடங்களை பரப்ப வேண்டாம் என்று டத்தோ ருஸ்டி முகமது பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். முன்னதாக தமக்கு இத்தகைய மிரட்டல் கடிதம் மற்றும் தோட்டாக்கள் அனுப்பப்படுவதற்கான காரணம் குறித்து போலீசார் விரைந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் இச்செயல் தம்மை பெரிதளவில் பாதித்திருப்பதாக தெரேசா காக் அவரின் முகநூல் அகப்பக்கத்தில் கூறியிருந்தார். நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களின் நடவடிக்கைகளை அரசாங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற ஒழுக்கமற்ற செயல்களை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நடப்பு அரசாங்கம் அல்லது எதிர்க்கட்சியினர் செய்யக்கூடாது என்று தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து பேசுவதற்கு அரசாங்க உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு மிரட்டல் அல்லது அச்சுறுத்தல் விடக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள எவருக்கும் உரிமை வழங்கப்படவில்லை என்று ஃபமி ஃபட்சில் விளக்கினார். சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக்கின் வீட்டில் அஞ்சல் பெட்டியில் நேற்று 2 தோட்டாக்கள் உட்பட ஒரு மிரட்டல் கடிதம் கண்டறியப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஃபமி ஃபட்சில் கருத்து தெரிவித்தார். ஜொஹர் பாரு உலு திராமில் மதத்தை பரப்புவது தொடர்புடைய நடவடிக்கைகள் குறித்து கண்காணிப்பு அதிகரிக்கப்படும் என்று ஜொஹர் மாநில இஸ்லாமிய மதத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் இஸ்லாமியத்தின் தூய்மையை தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொஹர் இஸ்லாமிய மத விவகார குழுவின் தலைவர் முகமது ஃபரீத் முகமது கலீத் தெரிவித்தார். அதிக அளவில் உலு திராமில் பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் மற்ற இடங்களிலும் கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவிருப்பதாக அவர் இன்று அறிவித்தார். கம்போங் பாரு ஜலான் ராஜமுட மூசாவில் ஒரு பல்பொருள் கடையின் உரிமையாளர் ஒருவரை சந்தேகிக்கும் நபர் பாராங்கத்தியினால் தாக்கி அச்சுறுத்த முயற்சித்ததாக தெரியப்படுகிறது. அந்த கடையின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காணொலி ஒன்று நேற்று எக்ஸ் வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த காணொளியில் சந்தேகிக்கும் நபர் சம்பந்தப்பட்ட கடையினுள் நுழைவதையும் பாதிக்கப்பட்டவரை நோக்கி பாராங்கை காட்டுவதையும் காட்டுகிறது. மேலும் சந்தேகிக்கும் நபர் பலமுறை பாதிக்கப்பட்டவரை தாக்க முயற்சிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர் வெட்டுக்காயம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு போராடியதாகவும் அந்த காணொளியில் பதிவாகியிருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக இதுவரையில் போலீஸ் தரப்புக்கு எந்த ஒரு புகாரும் கிடைக்கப்பெறவில்லை என்று டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நூர் டெல்ஹான் யாஹ்யா தெரிவித்தார். இதுகுறித்து மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நூர் டெல்ஹான் தகவல் அளித்தார். ஸ்லாங்கூர் சிம்பாங்லிமா சுங்கை நீப்பா சாலையில் ஆடவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற SUV ரக கார் சட்டென்று தீப்பிடித்து எரிந்தது. இன்று மாலை 4:02 மணியளவில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குநர் அமத் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். BMW X5 ரக காரில் பயணித்த 46 வயது ஆடவர் காரின் டேஷ்பாட்டில் இருந்து புகை வருவதை கவனித்து காரை சாலையோரத்தில் நிறுத்தியுள்ளார்.
அவ்வாடவர் இறங்கிய வேகத்தில் கார் தீப்பிடித்து எரிந்ததாகவும் எந்தவொரு காயம் இன்றி அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பியதாகவும் அமாட் முக்லேஸ் கூறினார். விபத்தில் கார் 95% தீயில் எரிந்து சாம்பலாகியதாக அமாட் முக்லேஸ் மேலும் விவரித்தார். நாட்டில் மே 12 முதல் 18 வரையில் கோவிட்-19 நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1230 ஆகும். இது 14.8% அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி வரையில் கோவிட்-19ஆல் எவரும் மரணமடையவில்லை என்று சுகாதார அமைச்சகம் இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியா உட்பட உலக அளவில் கோவிட்-19 நிலை குறித்து சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அது கூறியுள்ளது. கடந்த மே 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையில் சிங்கப்பூரில் கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரித்திருப்பதை தொடர்ந்து சுகாதார அமைச்சகம் நாட்டில் பல பாதுகாப்புகளையும் நடவடிக்கைகளையும் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெத்தாபெத்தமின் வகையைச் சேர்ந்த போதைப்பொருள் மாத்திரைகளை கடத்தியதாக தாய்லாந்து பிரஜை ஒருவர் லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 41 வயது விராசாக் தியாலேக் என்கிற அப்பிரஜை மஜிஸ்ட்ரேட் நூருல் நதாஷா ரிசால் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அந்நபரிடம் இருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறை மற்றும் 12 பிரம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 39B(1)(a) மற்றும் 39B(2) ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மார்ச் 6ஆம் தேதி பிற்பகல் மணி 2:30 முதல் 2:40 மணி வரையில் லங்காவி டெர்மினல் ஃபெரி லங்காவியில் இக்குற்றத்தை புரிந்ததாக அந்நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 17 வயது இளைஞனை பாலியல் பலாத்காரம் செய்ததாக மாற்றுத்திறனாளி ஒருவர் கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 35 வயது மொஹமட் ஆஃபீஸ் அல் ஹிலால் மௌலா மூராட் என்ற அந்த மாற்றுத்திறனாளி நீதிபதி நிக் ஹப்ரி முகமட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் பிரம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 14A கீழ் அவர் அக்குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மார்ச் 15ஆம் தேதி கோத்தபாருவில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் அப்துல் ஹலீமில் உள்ள இஸ்தானா நெகாராவிற்கு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை சந்திக்க வேண்டும் என்று கூறி நுழைய முயற்சித்த 2 நபர்களை போலீசார் கைது செய்ததை தொடர்ந்து அவர்களின் உண்மையான நோக்கத்தை ஆராய போலீசார் இன்னும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரியவந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய 2 நபர்களின் செயல்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய காரணத்தை அடையாளம் காண போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4:40 மணியளவில் அரண்மனையின் 3வது நுழைவாயிலில் பெருடுவா கும்பாரா ரக காரில் நுழைவதற்கு முயற்சி செய்த 29 மற்றும் 37 வயதுடைய நபர்கள் வளைத்து பிடிக்கப்பட்டதுடன் அந்த காரில் இருந்து வெட்டுக்கத்திகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது 1958ஆம் ஆண்டு அபாயகர வெடிபொருள் மற்றும் ஆயுத சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2 வாகனங்களை பயன்படுத்தி பெட்ரோல் மற்றும் டீசலை கடத்த முயற்சித்த 2 நபர்களின் நடவடிக்கைகளை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் அதிகாரிகள் முறியடித்தனர். நேற்று காலை 7:45 மற்றும் 8:30 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனையில் புரோத்தான் வாஜா உட்பட மிட்சுபிஷி பஜேரோ காரில் இருந்து 150 லிட்டர் டீசல் மற்றும் 50 லிட்டர் பெட்ரோல் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. முதல் சோதனையில் உள்ளூர் பதிவு எண்ணை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட புரோத்தான் வாஜா கார் 2 வெவ்வேறு நிலையங்களில் மீண்டும் மீண்டும் பெட்ரோல் நிரப்புவதை கண்டறிந்ததாக கிளந்தான் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகத்தின் இயக்குநர் அஸ்மான் இஸ்மாயில் தெரிவித்தார். அடுத்த சோதனையில் மிட்சுபிஷி பஜேரோ ரக காரும் உள்ளூர் பதிவு எண்களை கொண்டு அதே நடவடிக்கையில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டதாக அஸ்மான் இஸ்மாயில் கூறினார்.
இச்சோதனையில் 20 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட வேளை இதுகுறித்து மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அஸ்மான் இஸ்மாயில் தகவல் வெளியிட்டார். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் வெளிநாட்டவர்களின் நடவடிக்கைகள் ஒக்மாபோ சம்சிங் ஜலானான் திடீர் சோதனையின் மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் ஜலான் புங்கராயா மற்றும் புக்கிட் அம்பாங் சவுஜானா ஆகிய இடங்களில் 80 வாகனங்கள் சோதனையிடப்பட்டதில் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்க பிரிவு உட்பட அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் அதிகாரிகள் பல்வேறு குற்றங்களுக்காக வெளிநாட்டவர்களின் 20 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றியதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். இத்திடீர் சோதனையில் ஓட்டுநர் உரிமம் இல்லை, காலாவதியான சாலை வரி, பொருத்தமற்ற பதிவு எண், கண்ணாடி பொருத்தப்படாதது ஆகிய குற்றங்களுக்காக 96 சமன்கள் வெளியிடப்பட்டதாக முகமது அசாம் கூறினார். கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மேல் நடவடிக்கைகளுக்காக அம்பாங் ஜயா போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீபத்தாலிங் ஜலான் ராடின் தெங்கா உட்பட பங்சார் ஜலான் திலாவி ஆகிய இடங்களில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது சட்டவிரோதமாக செயல்பட்ட 6 பொழுதுபோக்கு மையங்கள் மூடப்பட்டுள்ளன. நேற்றிரவு 9 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் கொலலம்பூர் மாநகர் மன்றம் DBKL-உடன் சேர்ந்து இதர அமலாக்கத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் மூலம் பல்வேறு குற்றங்கள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு மையங்கள் மூடப்பட்டன. இதில் 4 பொழுதுபோக்கு மையங்களில் உரிம விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காகவும் மேலும் 2 பொழுதுபோக்கு மையங்கள் அனுமதியின்றி செயல்பட்ட குற்றத்திற்காகவும் மூடப்பட்டதாக DBKL ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக செயல்பட்ட குற்றத்திற்காக மேலும் 11 நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டதாக அது தகவல் வெளியிட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.